அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளை அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்குவதற்கு ஒரு யோகமான ஒரு நேரத்தை பற்றின ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள் தான் இந்த திருதியை திதி. அப்படிப்பட்ட ஒரு முக்கிய உன்னதமான ஒரு நாள் தான் அக்ஷய திருதியை நம்ம சொல்கிறோம். இந்த 3 அப்படிங்கிற ஒரு எண் எதுக்குன்னு கேட்டால், குரு பகவானுடைய ஒரு நம்பர். குருவை தான் பொன்னன்னு சொல்லுவாங்க. அதாவது குருவோட ஆதிக்கம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு தங்கமே வாங்க முடியுமா. ஏன்னா அவர் தான் தங்கத்துக்கான அதிபதி. அப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம தங்கம் வாங்கினா திருப்பி தங்கம் பெருகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அக்ஷயம் அப்படின்னு சொன்னாலே அல்ல குறையாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கூட இருக்குது. அப்படிப்பட்ட அக்ஷய திருதியை நாளை வந்திருக்கு. நாளை எந்த நேரத்தில் நம்ம தங்கம் வாங்கினா நமக்கு மேலும் தங்கம் சேரும். நாளைக்கு முழுவதுமே நமக்கு அக்ஷய திருதியை அந்த ஃபுல் நாளும் இருக்குது. ஆனால் எந்த யோகமான ஒரு நேரம், எப்பயுமே சில முக்கியமான ஒரு யோகமான ஒரு நேரத்தில் நம்ம ஒரு செயலை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது மீண்டும் நமக்கு வாங்கிறதுக்கான அக்ஷய பலனை தேடித்தரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தங்கம் வாங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு யோகமான நேரத்தை பற்றின ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மதியானம் வரைக்கும் இந்த அக்ஷய திருதியானது இருக்குது. ஆனால் இந்த 2 நாளையுமே நம்ம எந்த நாளை வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு வெள்ளிக்கிழமை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமியோட அம்சம் உள்ள வெள்ளிக்கிழமை தான் தங்கத்தை எப்பயுமே வாங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு நாளில் அந்த தங்கம் வாங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது. அப்படி வெள்ளிக்கிழமை காலை 5:30 மணிலேருந்து மதியானம் 12:20 மணி வரைக்கும் தங்கம் வாங்கலாம். இல்லை இப்போ மதியானத்துக்கு மேல் நாங்கள் சாயங்காலம் போல் கடைக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை 4 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ளே தங்கம் வாங்கலாம். இது தங்கம் வாங்குறதுக்கான ரொம்ப ஒரு யோகமான நேரம். அதனால் இன்றைய தினத்தில் நீங்கள் அந்த முக்கியமான ஒரு நேரத்தை நீங்கள் தவற விடக்கூடாது. அதே மாதிரி சனிக்கிழமையில் காலையில் 5:30 மணிலேருந்து மதியானம் 12:20 மணிக்குள்ளே தங்கம் வாங்குறதுக்கான ஒரு நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சனிக்கிழமையும் வாங்கிக்கலாம், வெள்ளிக்கிழமையும் வாங்கிக்கலாம். ஆனால் நிறைய பேர் அக்ஷய திருதியை வெள்ளிக்கிழமை தான் தங்கம் வாங்கிறதுக்கு மிக ரொம்ப யோகமான நேரம். இந்த யோகமான நேரத்தில் தங்கம் மட்டும்தான் வாங்கணும், தங்கம் மட்டுமே கட்டாயம் வாங்கி ஆகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் அந்த நேரத்தில் வெள்ளி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் நம்முடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம், இல்லாட்டி வெளியில் பூஜை ஜாமான் இருக்கலாம். அப்படி எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தங்கமும் வாங்க முடியல, வெள்ளியும் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க தங்கத்துக்கு இணையாக மகாலட்சுமிக்கு சொந்தமான கல்லுப்பு, மஞ்சத்தூள், குங்குமம், விரலி மஞ்சள், இது மாதிரி பொருட்களை இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு யோகமான நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்களேன். நிச்சயம் நீங்கள் அது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மகாலட்சுமி யோகம், ஒரு அஷ்டலக்ஷ்மி யோகம், நமக்கு எல்லா அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனசுக்கு இப்போ பிடிக்குது ஒரு மல்லிகைப்பூ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் மனசுக்கு சந்தோஷமான எந்த ஒரு பொருட்களையுமே நாளைய தினம் நீங்கள் வாங்குங்க. குடும்பத்துக்கு ஐஸ்வர்யங்கள் நிச்சயம் பெருக்குங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.